எப்படி பார்த்தாலும் மனோஜ், இந்த எலெக்ஷன் வந்து விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன் தான் நான் பார்க்குறேன். நீங்கள் பிடிக்குதோ பிடிக்கலையோ விஜய் வந்து நீங்கள் இனிமேல் வந்து இக்னோர் பண்ண முடியாது. விஜய் இஸ் சர்ஜிங். விஜய் மேலே வந்துக்கிட்டு இருக்கார். அவருக்கு இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த 21%, இவங்க 26%ன்றது அலையன்ஸ் வந்ததுன்னா டிஎம்கே இஸ் ஃபினிஷ்ட். திமுகவோட ஒரே பலம் வந்து எதிர்கட்சி ஒற்றுமையின்மை. லயலா முன்னாள் மாணவர்கள் கருத்து கணிப்பு 30% திமுகவுக்கு இருந்து, அப்போ 70% திமுக எதிராக இருக்காங்க. அப்போ எதிர்கட்சிகளிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையின்மை, அப்போசிஷன் ஸ்பிளிட், இதுதான் திமுகவை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. அண்ட் இட் மீன்ஸ் தட் தேர் இஸ் அ ஹியூஜ் ஆன்டி இன்கம்பன்சி. ரெண்டாவது, இத்தகைய கருத்து கணிப்புகளை வந்து நம்ம வந்து ஆன்டி இன்கம்பன்சியை பற்றின அவங்களோட கேள்விகள் என்ன ஏது, அவங்களோட மெத்தடாலஜி என்ன, அவங்களோட சைஸ் ஆஃப் த சாம்பிள் சைஸ் ஆஃப் தி ஓட்டர்ஸ் என்ன ரீஜனில் எடுத்தாங்க, அதில் பெண்கள் என்ன, எத்தகைய கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டது, இதையும் வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். 2-3 பேசிக் பேராமீட்டர்ஸ் 30% அப்படின்னும் போது 70% அவங்களுக்கு எதிராக திரும்பி நிற்குது. அதில் குறிப்பாக பொட்டன்ஷியல் அலைஸ்னு சொல்லக்கூடியவங்க, இப்போ ஏடிஎம்கேவும் நாத்தாக்காவும் வராது, நாத்தாக்காவும் விஜயும் போக மாட்டாங்க. ஒரே ஒரு பாசிபிள் அலையன்ஸ் யாருன்னா லாஜிக்கலி ஸ்பீக்கிங் வந்து ஏடிஎம்கேவும் விஜயும் தான். அந்த ஃப்ரண்ட்டில் நம்ம பார்த்தோன்னா ஏடிஎம்கே அண்டு விஜய் ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அலையன்ஸ் வந்துன்னா ஆட்சி மாற்றம் உறுதி. ஸோ பினராயோட இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி தான் இங்கே நம்ம கண்ணு முன்னால் வந்து நிற்குது.